எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கர்ம கணக்கு. அடுத்த பிறவிக்கு போக இதுவும் ஒரு காரணமா? நான் ரொம்ப நாளா ஞான மன்னம் பண்ணிட்டே இருக்கேன். என்னென்ன, ஏன் நம்ம ஒரு பிறவியில செய்யற நல்லதோ கெட்டதோ அந்தந்த பிறவிக்கே ஏன் பலன் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் அடுத்த பிறவிக்கெல்லாம் போகுது? அந்தந்த பிறவியில நல்லது கெட்டதுக்கு பலன் கிடைச்சிச்சுன்னா ஒரு மனிதன் தவறு பண்ண மாட்டான்ல? ட்ராமால ஏன் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு? அடுத்தடுத்த பிறவிக்கு போற மாதிரி நமக்கு இப்போ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கலாம். போன பிறவியில் என்ன பண்ணுமோ, அப்படி என்ன பாவம் பண்ணுமோ நம்ம சிந்திக்கிறோம். நமக்கு ஞாபகமே வராது, ஏன்னா நடந்ததெல்லாம் போன பிறவியில். அப்படி ஞான மரணம் பண்ண 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 ஏன் கர்ம கணக்கு அடுத்தடுத்த பிறவிக்கு போகுது அப்படின்றதுக்கு சில விடயங்கள், சில காரணங்கள் எனக்கு தென்பட்டது, கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். பாருங்களேன், ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் உடல்நிலை சரியாக மாட்டேங்குது. ஆனால் காசு நல்லா மாதிரி செலவு பண்ணுறாரு. வீட்டில் இருக்கிற அவங்க பசங்க அவங்களும் பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பாருங்களேன், இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, சப்போஸ் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி ஒரு பலன் கிடைக்கணும்ல, சரி ஆகணும்ல. சரி ஆகணும்னா அந்த பைசா செலவு பண்ணுறதுல ஒரு சந்தோஷமே இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவங்களே இறைவன்கிட்ட வேண்டது என்ன தெரியுமா? போதும்பா, இந்த மாதிரி உடம்புல கஷ்டப்பட முடியாது, என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்றாங்க. அதாவது அவங்க மரணத்துக்கு தயாராயிட்டாங்க. அவங்க பசங்க அவங்களும் கடவுள்கிட்ட வேண்டும் போது முன்னாடி எப்படி வேண்டியிருப்பாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நபர் அப்பான்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா சீக்கிரம் குணமாகி வரணும் அப்படின்னு தான் வேண்டிட்டு இருப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஒரு 6-7 மாதம் ஆனதுக்கப்புறம் இவருக்கு அது சரி ஆகாதுன்னு ஒரு டவுட் வரும்போது, அவர் அந்த உடலில் கஷ்டப்படுறதை இவங்களால பார்க்க முடியலன்னும் போது இவங்களும் சேர்ந்து வேண்டுறாங்க. என்ன வேண்டுறாங்க? இவரை கூப்பிட்டுக்கோ 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 அப்படின்னு. அவர் ஏன் அந்த உடல்ல அனுபவிச்சுட்டு இருக்காருன்னா, அவர் கார்மிக் அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு இருக்காரு. கார்மிக் அக்கௌண்ட் செட்டில் பண்றவரும் என்ன கேட்கிறாரு? என்னை விட்டுட்டு நான் அடுத்த பிறகு அங்க செட்டில் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சொந்தம் வந்தவங்களும் இவர் அனுப்புறதுல கனெக்ட் பண்றாங்க. வேணும்னு இல்லை, அவர் கஷ்டத்தை பார்க்க முடியாதுன்றதுனால. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு எக்ஸாம்பிள் பேசுவோம். இனி ஒரு 100 நாள் இவர் இந்த உடல்நிலையே மோசமா இருந்து இயற்கை சரீரம் விட்டாருன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அவர் செய்த எல்லா பாவம் இங்கே அழிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் வீட்டுக்கெல்லாம் போயிட முடியாது, சாந்தி தம்பத்துக்கெல்லாம் போயிட முடியாது. இனி ஒரு பிரிவு விட்டுனா அந்த பிரிவு இதை கூட பெட்டரா இருக்கும் இல்லையா? ஆனா இவர் என்ன பண்ணது? 100 நாள் நம்ம சொன்ன பேசல, 25 நாளுக்கு அப்புறமே சரீரம் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்? இவர் வேண்டதுனாலையும் அவங்க சொந்த பந்தங்கள்லாம் வேண்டதுனாலையும் இந்த பிரிவு டப்பு முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 75 நாள் கணக்கு வழக்கு இந்த பிரிவிலே முடிச்சிருந்தா அடுத்த பிரிவு கொஞ்சம் நல்லா கிடைச்சிருக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா? இவர் இந்த பாவ கணக்கெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுன்னு எங்க கொண்டு போறாரு? அடுத்த பிரிவு கொண்டு போறாரு. நமக்கு என்ன தெரியும்? ஆத்மா கூட 3 விஷயம் இருக்கு. மனசு, புத்தி, சன்ஸ்கார்னு ஒன்று இருக்கு. மனசு எண்ணங்களை உற்பத்தி கூட செய்யக்கூடிய ஃபேக்டரி. புத்தின்றது நம்ம எண்ணங்களை செய்யலாம் செய்யக்கூடாதான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அதுதான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். அது நல்லதானா புண்ணியமாவது, கெட்டதானா பாவம், இது நம்மளோட சன்ஸ்காரில் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அடுத்த பிறகு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகலாம்? நம்ம பாவம் புண்ணியம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இவங்க இந்த பாவத்தை ஒரு 75 நாள் பாவம் இவர் வச்சிருக்கிறதுனால இதை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு அடுத்த பிறகு. புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம அடுத்த பிறகு கொண்டு போகிறோம் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி சிலர் கோமாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர் வெண்டிலேட்டரில் இருப்பாங்க. அந்த வெண்டிலேட்டர் இருக்கிற வரைக்கும் அவர் உயிரோட இருக்கலாம். அந்த வெண்டிலேட்டர் எடுத்து அடுத்த செகண்ட் சேர்த்துருவாங்க. அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒவ்வொரு நாளுக்கு ஒரு 5000 ரூபா ஹாஸ்பிட்டல் பில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பக்காரங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த குடும்பத்துக்கே, டெய்லி 5000 ரூபா எதுக்கு தண்டத்துக்கு கொடுக்கணும்? இவர் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி டாக்டரே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அந்த பழக்கம் பிடிக்கிடுவோம். அது இவங்க பண்ண மாட்டாங்க, குடும்பமாக டிசைட் பண்ணி டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, போதுங்க இவ்வளோதான் முயற்சி எடுத்தோம், இனி ஒரு தேர்வாருன்னு எங்களுக்கு தோணல, பிடிக்கிடுங்கன்றோம். அவ்வளோதான், டாக்டரும் கதை முடிச்சிடுவார். அப்படின்னா என்ன? இவர் கோமால இருந்து தானா சரீரம் உடலை அனுப்பி வச்சிட்டாங்க. கரெக்டா? அந்த விஷயம் புரிஞ்சுக்காங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் ஸ்கூலில் படித்தார்.
அவங்க அப்பாவுக்கு வந்து கேன்சர். இந்த கீமோ மட்டுமே ஒரு 70-75 வாட்டி பண்ணியிருக்காங்க. ஒரு கீமோவும் 21 நாள் கேப்பில் பண்ணோம். ஒரு வாட்டியும் அவருக்கு 30,000 செலவு. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த 21 நாளுக்கு 20-30,000 செலவு பண்ணுறதுக்கான காசு இருக்குல்ல, இவர் வந்து அவர் இளமை வயசில் ஒரு 20 வயசு 22 வயசில் வந்தார் சென்னைக்கு. வேலைக்கு போனார், ஒரு இடம் வாங்கினார், வீடு கட்டினார், கீழே இருக்கிற வீடு வாடகை கொடுத்தாரு. அந்த டைமில் வாடகை கொடுத்துட்டு இருக்க டைமில் கேரளாவிலேருந்து பிழைப்புக்காக இங்கே வந்திருப்பாங்க வேலை தேடி. அப்படி இருக்கும்போது சிலருக்கு வந்து அவரோட வாடகை போர்ஷன் இருக்குல்ல ஃப்ரீயாக கொடுப்பார். ஃப்ரீயானா வந்து கொஞ்ச நாள் தங்கி வேலை தேடுறதுக்கு கொடுப்பார். அது வரைக்கும் அவருக்கு வந்து தர தேவை. அதுக்கப்புறம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாடகை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் பண்ணியிருக்காரு. அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் இங்கேருந்து வேலைகள்லாம் பண்ணி கொஞ்சம் சரியானோன்னா அவங்களுக்கு வந்து ஃபாரினில் வேலை கிடைக்கிது. அப்படி ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இவருக்கு இந்த மாதிரி கீமோ பண்ணுறாங்க, 30,000 செலவாகுதுன்னு ஃபாரின் போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்கும்ல, அவங்க பசங்க இப்போ ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பசங்க இந்தியாவுக்கு வராங்க, அதாவது அவங்க அப்பா அம்மா பார்க்கறதுக்கு. அவங்க ஊர் வந்து கேரளா தான். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வந்து கேரளா வந்து இறங்காமல் சென்னையில் போய் அங்கே, நான் அந்த வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுத்தனதுக்கு போயிருந்தேன், எனக்கு வந்து ஃப்ரீயாகவே வீடு கொடுத்தவர். அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்துக்கிட்டு தான் வேலை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வேலை கிடச்சிது. வேலை கிடச்சதுக்கப்புறம் பொறுமையாக காசு கொடுத்து நான் செட்டில் பண்ணேன். நம்ம இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அதனால நீ போயிட்டு ஒரு கீமோக்கான காசு நீ கொடுத்துட்டு வா அப்படின்ற. அதாவது ஹெல்ப் வாங்கினது அந்த அப்பங்காரன் தான். அவன் பையன் அப்பாக்காக இது பண்ணுறாரு. வந்து தன்னை சுயமாக அறிமுகப்படுத்தி எங்கள் அப்பா இங்கே வாடகை இருந்திருக்காருன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து 30,000 கொடுத்துட்டு போவார். அப்போது இவர் பண்ண கர்மா அவருக்கு உதவியாக அங்கே வந்து அமைஞ்சிருக்கு. என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து இந்த கீமோ பண்ண 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 எப்படி பார்த்தாலும் எல்லா சொந்த சர்ச்சிலேருந்து கொடுக்குறாங்க, நண்பர்கள் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி காசுலாம் கிடைச்சா கூட இவருக்கு அந்த ப்ரொசீஜர் வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இவரே கூட ஒரு காலத்தில் வேண்டியிருக்கலாம், போனால் போதும் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு. ஃப்ரெண்டே என்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா இப்படி கஷ்டப்படுறதுக்கு போனால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதாவது அந்த விரக்தியோட ஸ்டேஜ் எல்லாருமே வந்துடுறாங்க. எங்கள் அம்மா வந்து 9 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 3 நாள் தான் அவருக்கு நினைவு இருந்தது. இப்போ கடைசி 6 நாளுக்கு அவங்க நினைவே இல்லை. கடைசி ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எங்கள் அம்மாகிட்டே நான் வந்து கனெக்ஷனில் பேசுகிறேன். நான் இந்த மாதிரி இந்த உடல் இருந்து கஷ்டப்படுறதுக்கு நீ கிளம்புமா. எங்கள் அம்மா கிளம்பிட்டான். மேபி இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள், ஒரு 9 நாள் இருந்தது வந்து 10 நாள் இருந்திருக்கலாம், 15 நாள் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் சரி விட்டுருக்கலாம். அப்போது சுயமாக பிரார்த்தனை பண்ணுறதும் அவங்களுக்காக அடுத்தவங்க பிரார்த்தனை பண்ணுறதுனாலையும் கூட ஒருத்தர் இந்த பிரிவிலே கர்ம கணக்கை முடிக்காமல் கொஞ்சம் நஞ்சத்தை வச்சுக்கிட்டு அதை அடுத்த பிரிவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ, இது ஒரு காரணமோ அப்படின்னு தோணுது. இது கொஞ்சம் லாஜிக்கலாக தெரியறதுனால இதை உங்கள்கிட்ட நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அடுத்த ஒரு விஷயம், எங்கள் அம்மா என்னோட இந்த பிரிவில் எனக்கு கிரெடிட் கார்டு ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 2 லட்ச ரூபா கொடுத்து இந்த கடன் அடைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு காலத்தில். அப்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் சாகிறதுக்குள்ளே உங்களுக்கு எப்படியா கொடுத்துருவேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அதெல்லாம் கேட்டுலாம் கொடுக்கல, அப்புறம் தாயாக கொடுத்தது தான் அது. எங்கள் அம்மா இன்னைக்கு சரீரம் விட்டுட்டாங்க, நான் அந்த காசு தரவே இல்லை. இது எப்படி செட்டில் ஆகும்? எங்கள் அம்மா அடுத்த பிறவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எந்த வீட்டுக்கு போனாங்கன்னு தெரியாது. நான் இதே பிறவியில் வேறு ஏதோ ஒரு குழந்தைக்கு அது என்ன டொனேஷன் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி ட்ராமாவில் பாட்டு வந்துன்னு வச்சுக்கலாம், அந்த குழந்தை எங்கள் அம்மாவாக இருந்தா கொடுக்க வேண்டியது அங்கே கொடுத்தா, அப்படியும் நம்ம வந்து கர்ம கணக்கு அடுத்த பிறவிக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அப்படின்னு சிந்திக்க வைக்குது. பரமாத்மா ட்ராமாவில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கார்மிக் அக்கௌண்ட் போட்டுலாம் மண்டை போட்டு உடைக்காதீங்க, இந்த ட்ராமா ஏற்கனவே ஃபிக்ஸ்டு, எல்லாருமே அவங்க கார்மிக் அக்கௌண்ட் செட்டில் பண்ணாமல் வீட்டுக்கு வரமாட்டாங்க, எல்லாம் கரெக்டாக செட்டில் பண்ணிட்டு கரெக்டாக வந்து சேருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு ட்ராமா பர்ஃபெக்ட். நம்ம தான் தேவையில்லாமல் வந்து ரொம்ப ஆழமாக யோசிக்கிறோம். இவர் கணக்கை எப்படி செட்டில் பண்ணுறது, அவர் கணக்கை எப்படி செட்டில் பண்ணுறது, இப்படியே விட்டுட்டா என்ன ஆகும், எவ்வளோ எடுத்துகிட்டு போவோம். ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தார், அதாவது அது அவரோட புரிதல், நம்ம யாரையும் குறை சொல்ல தேவையில்லை, இல்லை ஞானம் மன்னம் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் கிடைக்கிற பாயிண்ட் தானே. ஸோ நம்ம கிடைக்கிற பாயிண்டெல்லாம் பயங்கர உயர்ந்த சிந்தனைகள், அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து அப்படி கிடையாது.
அப்படி சிந்திக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அது என்ன சிந்தனை என்ன, ஜட்மெண்ட் டே டைமில் வந்து நம்ம எல்லாம் கார்மிக் அக்கௌண்ட் முடிச்சிருவோம்னு யார் சொல்கிறா? பரமாத்மா சொல்கிறார். இப்போ இவர் என்ன சொல்கிறார்? எல்லாரும் முடிச்சிடணும்னு வாய்ப்பு இல்லை. அதே சன்ஸ்காரில் வந்து பாவம் புண்ணியத்தோடு தான் போவாங்க. ஆனால் சாந்திதாமன்றது வந்து ஆத்மாக்களோட வீடு. அங்கே வந்து நீங்கள் பாவம் பண்ணிட்டு உள்ளே போக முடியாது. அதனால நம்மளுடைய மூட்டை அப்படியே வெளியே இருக்குமா, சாந்திதாமத்துக்கு கேட்டில் இருக்குமா. ஆத்மாவாக நம்ம அங்கே உள்ள உட்காந்துப்போமா, மூடிப்புள்ளியாக அங்கே உட்காந்துருவோமா. நம்ம நடிக்க வருவோம் தெரியுமா, இறங்கி வரும்போது இந்த பாவம் மூட்டை சேர்த்துட்டு தூக்கிட்டு இறங்கி வருவோமா. இந்த மாதிரி எங்கேயும் பரமாத்மா வானிலை சொன்னதில்லை. ஆனால் அவர் சிந்திக்கும் போது அவருக்கு அப்படி ஒரு பாயிண்ட் கிடைச்சிது. அதை அவர் சொல்கிறார். சரியா? ஸோ ஒருத்தர் சொல்லும்போது அவர் கருத்தை நம்ம கேட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து என்ன இதெல்லாம் கருத்து அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ நான் சொல்கிற கருத்தை கூட சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஓகேவா? அவருக்கு தோணுனதை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் வரைக்கும் எடுத்துக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த காரணங்களுக்காக, அதாவது அவர் அதே உடலை அனுப்பிச்சு முடிச்சிருப்பாரு, அவரே என்னை விட்டா போது சாமின்னு சொல்லி இந்த பாவ கர்மத்தை வந்து அடுத்த பிறகு கொண்டு எடுத்துன்னு போகிறாரு. அப்படியே ஆகலாம். எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி, எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் எங்கள் அம்மா சரீரம் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இனி ஒரு சரீரம் எடுத்து வந்து கொடுப்பேன் நான், இல்லாட்டி வேற ஏதோ ஒரு குழந்தை கொடுப்பேன். அந்த குழந்தை கொடுக்கறது தான் எங்கள் அம்மா கொடுக்குறேன்னா தெரியல. இப்படியெல்லாம் பண்ணும்போது கர்ம கணக்கு அடுத்த பிறவிக்கு போகுது அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் வேற என்னென்ன காரணங்களுக்காக இந்த பிறவியில் செய்த புண்ணியமோ பாவமோ கர்மங்கள் வந்து அடுத்த பிறவிக்கு போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இந்த பிறவி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து பாவம் எப்படி போகிறதுன்றதை பற்றி தான் பேசியிருக்கேன். புண்ணியமும் அதை பற்றி தான் போகுது. ஓகேவா? ஒரு ஆத்மா கேள்வியில் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, இப்போ நீங்கள் இந்த 10 வருஷமாக அவர் என்ன பார்க்குறாரு, வீடியோ கேட்குறாரு. உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க, உங்களுக்கு கிடைக்குது, குழந்தைங்க ஃபீஸும் கேட்டுறீங்க. இது ஒரு கர்ம கணக்கு தானே? எல்லாம் கர்ம கணக்கு தான். ஆனால் என்னுடைய புரிதல் சொல்கிறேன். என் பசங்க இருக்காங்க இல்லையா, பரமாத்மா வானிலை சொன்னது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் என் பசங்க கதைக்கு வரேன். பரமாத்மா என்ன சொல்கிறார்? யார் ஒருத்தர் இந்த பிரிவில் நிறைய ஸ்கூல் கட்டி ஃப்ரீயாக இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிரிவின்னு ஒன்று வரும். அந்த பிரிவில் வந்து நேராக பிஹெச்டி வரைக்கும் ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சிருவாங்க அப்படின்னு பரமாத்மா வானிலை சொல்லியிருக்கிறார். என் பசங்களோட கதையை பாருங்கன்னா, எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யாரோ தான் காசு கொடுத்துருக்காங்க. அவங்க யார்கிட்டையும் போய் எனக்கு அது காசு கொடுங்க, இந்த காசு கொடுங்க கேட்டதில்லை. நான் யூடியூப்ல வந்து நீங்கள் கொடுங்க, சுரேஷ் கொடுங்க, ரமேஷ் கொடுங்க, நான் யூடியூப்ல சொன்னதில்லை. என் குழந்தைங்களுக்கு இப்படி தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு டச் ஆகுது, அவங்க கொடுக்குறாங்க. அந்த ஃபீஸ் எங்கே போகுது? அவங்க நேராக அவங்க காலேஜ் ஃபீஸ் தான் போகுது. ஸ்கூல் ஃபீஸ்லாம் ஸ்கூலுக்கு தான் போகுது. அது நம்ம எடுக்கல. அப்போ அந்த குழந்தைங்களுடைய இதுவே அப்படி தான் இருந்திருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ தான் காலேஜ் ஃபீஸில் செகண்ட் இயரில் அந்த 3rd செமிஸ்டர், கரெக்டாக 3rd செமிஸ்டரோட ஃபீஸ் நான் கட்டியிருக்கேன் ஃபுல்லாக. யாரோட உதவியும் இல்லாமல் கட்டியிருக்கேன், சொந்த லௌகிக தந்தைன்ற பேரில். இடையிலையும் கட்டியிருக்கேன், ஸ்கூல் ஃபீஸ்லேயும் சில இதெல்லாம் நானே கட்டியிருக்கேன். ஆனால் ஒரு 90% வந்து டொனேஷனில் கட்டினது தான், ஒரு 10% தான் நான் கட்டியிருப்பேன் அந்த 12 வருஷம் கதையில். அப்போ அந்த குழந்தைங்களோட கண்ம கணக்கு அப்படி இருக்குமோ? பாபா சொன்ன மாதிரி, அதாவது போன பிரிவில் அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் பிடிக்க வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து வெறும் ஸ்காலர்ஷிப்லேயே ஓடுதோ, எனக்கு அப்படி சிந்தனை வருது. இதில் எனக்கு கர்மக்கு அக்கௌண்ட் வருமா? ஏன்னா நான் வாங்கினதால குழந்தைங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன், நான் தான். அது என்னோட கடமை, நான் பண்ண வேண்டியது. நான் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்ததுனால எனக்கு கார்மிக் அக்கௌண்ட் வருமா? தெரியல. இல்லை அவங்க பண்ண புண்ணிய காரியம்னால அவங்களுக்கு இப்படி நடக்கணும்னு இருக்கிறதுனால இப்படி நடக்குதோ? அதுவும் தெரியும். அவர் ஆத்மா கேட்டிருந்தாரு, நான் அவருக்கு பதிலும் சொல்லிட்டேன். நான் என் வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கார்மிக் அக்கௌண்ட் அடுத்த பிரிவுக்கு போகிறதுக்கு உங்கள் காரணங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல். பிரம்மகுமாரிஸ் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஆகஸ்ட் 6லேருந்து ஆகஸ்ட் 20ஆம் வரைக்கும் போதை பொருள் இல்லா இந்தியா, அதான் அவருடைய கேம்பெயினோட தீம். தான் அந்த பேரில் தான் பண்ணுறாங்க. அது வந்து 10 கோடி பேர் வந்து வாக்குறுதி எடுக்கணும். அதாவது நான் போதையிலேருந்து விலகி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிரகாஷ்மணி தாதி இருந்தாங்க இல்லையா, அவங்களோட நினைவை அவங்களுடைய இதை வச்சு இது பண்ணுறாங்க. ஒரு ஐடியா வந்து நிறைய ஸ்கூலுக்கு போக வேண்டியது. அங்கே குழந்தைங்கள அசம்பிளியில் வந்து நீங்கள் ஒரு பிளட்ஜ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நாங்கள் பண்ண ஒரு பிளட்ஜ் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த கிளாஸில் 1000 பேருக்கான அந்த 1000 பேர் சொல்லிட்டோன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு 10 கோடி பேர் கணக்கு வரணும். இது இந்தியன் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிரம்மகுமாரிச்சும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு இயக்கம். இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, நாங்கள் வந்து பில்லியன் மினிட்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொருந்தனால சொல்கிறேன். அங்கே என்ன பண்ணோம்னா, யாராவது ஒருத்தரை வந்து 1 மினிட்டாவது உலகத்தில் 800 கோடி ஆத்மாவும் சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு வேண்ட சொல்லும்.
அவரை சொல்லி அவர் செய்தார்னா அந்த 1 மினிட் அவர் சொன்னார்னா அந்த 1 மினிட் நம்ம எடுத்துப்போம் கணக்கில். அந்த மாதிரி 1 பில்லியன் மினிட்ஸ் கொண்டு வரணும். இது 45 நாள் நடந்தது. நான் ஸ்கூலுக்கு போவேன், அசம்பிளியில் பேசுவேன், 1000 பசங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மினிட் பண்ண சொல்லுவோம். 1 மினிட் பண்ணாங்கன்னா 1000 பேர் 1000 மினிட் பண்ண மாதிரி கணக்கு. நான் நினச்சேன் 1 பில்லியன் மினிட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நினச்சேன். 1 வாரம் 10 நாளில் முடிஞ்சிச்சு. 1 பில்லியன் டச் பண்ணிட்டோம். இது இந்த அடையார் பசங்க பண்ணாங்க பாருங்க, ஐயோ அவங்க அப்படியே ஒரு நாள் இறங்குறாங்க, அப்படியே ஒரு கிராமமாக போகிறாங்க. சாயந்தரத்துக்குள்ள தமிழ்நாடு எல்லாம் என்ன பண்ணிச்சோ அதை இவங்க அடையார் மட்டுமே பண்ணுறாங்க. அது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருப்பாங்களோ அடையார்காரங்க மட்டுமே பண்ணாங்க. நான் ஸ்கூலாக போய் பண்ணேன். நம்மளோட சக்தி அவ்வளோதான், இண்டிவிஜுவல் சக்தி அவ்வளோதான். நிறைய பேரும் பண்ணோம் அன்றைக்கி. அந்த டைமில் நானும் நிறைய பண்ணேன். ஆனால் அவங்க இப்போ நான் பண்ணுற மாதிரி நான் ஒருத்தர் படம் இல்லையா, அவங்க மாதிரி 100-500 பேர் அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால் சேவை அடையார் அடிச்சுக்கவே முடியாது, பாராட்டி ஆகணும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.